என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் காக்கநல்லூங்கிற ஒரு கிராமத்தில் மாரியப்பன் அப்படின்னு சொல்லி தேவதுரை சமுதாயத்தை சேர்ந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து தேவதுரை சமுதாய இளைஞர் மீது மக்கள் மீது என்ன ஒரு இது அப்படின்னே தெரியலை. தொடர்ந்து அது நெல்லை மாவட்டம் இப்போ குடைநகர் மாவட்டமாகவே ஆகிட்டு இருக்கு. இதை தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு சிறப்பு கண்காணித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்பாவி தேவதுரை சமுதாய இளைஞர் எல்லாமே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. தேவதுரை சமுதாய அமைப்புகள் எத்தனையோ இருக்குது. நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் இழப்புகள் மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள்னா பரவாயில்ல, டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி எங்கேயாச்சும் நம்ம சமுதாயத்தோட இளைஞர்களோ மக்களோ பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதனால் சமூக அமைப்புகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதியை வாங்கணும். நம்ம போராட்டம். என் இனமான இரத்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் ஜான்சி மலத்தியார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்துக்கு உட்பட்ட ராமச்சந்திராபுரம் மாரியப்பன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் 8 நாளைக்கு முன்னாடி. அது எல்லாருமே எல்லா மாவட்டத்திலுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் லைவா. அங்கே என்ன நடக்குதுங்கிறதும் எல்லாருமே காணொலி, வாட்ஸ்அப் தளம், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் வாழும் 200க்கு உட்பட்ட மக்கள் வாழும் இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் ஒரு ரேடியோ செட்டு அமைப்பு வச்சுருக்காங்க மாரியப்பன். அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது இரவு நேரம் லைட்டை அமர்த்திட்டு அவரை வெட்டியிருக்காங்க. சாதி வெறியால் தாக்குதல் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சாதி வரி கும்பலை அரெஸ்ட் பண்ணாமல் இன்னும் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. 2வது, என் தெய்வேந்திரகுல மக்கள் இதே 7 வருடத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞர் அங்கே இறந்திருக்காரு. இதே ஒரு சாதி வெறியால் தான் தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதை வேடிக்கை பார்க்குங்கிறது இந்த அரசாங்கம் வேடிக்கை தான் பார்க்குது. தெய்வேந்திரகுல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும் வேடிக்கை பார்க்க தெரியுது. இதே இன்னொரு மாற்று சமுதாயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கட்டும், உடனே ஸ்டெப் எடுத்து அங்கே உள்ள அதிகாரிகள் உடனே அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுப்போம்டுவாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? 8 நாள் ஆகுது. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. ஒரு கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, பாடியை வாங்குறீங்களா இல்லை நாங்களே பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணவாண்டு. அப்போ காவல்துறையும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, வேடிக்கை தான் பார்க்குறீங்க. என்ன பண்ண முடியும்? இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க. இத்தனை அதிகாரிகளையும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய நபர்கள் நாங்களாம் இருக்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் உறுதுணையாக நின்று போராடுவோம். 8 நாள் போராட்டம் என்பது எங்களுக்கான ஒரு போராட்டம் அல்ல, என் மக்களுக்கான